ஓகேயா? ஓகேண்ணா. ஓகே. ப்ளஸ் அதில் தான் வந்து என்னது, இந்த ஆன் ஆஃப் கண்ட்ரோல் அதில் தான் இருக்கும். நம்ம செட்டோட ஆன் ஆஃப் கண்ட்ரோல் சுவிட்சை ஆன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த லைனும் இந்த ஆமாண்ணா. பவர் ஐசியில் தான் இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஐசி வந்து என்னன்னா 65 சிஆர்வி. ஸோ வழக்கம் போல் என்னது நம்மளுக்கு இது, அதாவது பிபஸ் டு ஓஐபி, ஓஐபி டு டிசி டு டிசிஐசி, டிசி டு டிசிஐசிலேருந்து ஜென்ரேட் பண்ணுறது என்னது, விபிஹெச் வோல்ட். UPH. ஓகே. ஸோ இந்த ஐசிக்கு உள்ள இன்புட், மெயினான இன்புட் வந்து என்னது, விபிஹெச். எல்லாரும் UPH. எந்த பவர் ஐசியாக இருந்தாலும் விபிஹெச் தான் இன்புட் ஆகும். ஸோ இதில் மொத்தம் எத்தனை பக் இருக்குன்னா 1 2 3 4 5. ஓகே. இந்த 5க்கு 5 பக்லைன் இருக்குது. அந்த 5 பக்லைனுக்கு என்ன பண்ணுவோம், 5 தடவை என்ன பண்ணுவோம், விபிஹெச் உள்ள இன்புட் ஆகும். 1 2 3 4 5. இப்போ மேலே ஒன்று இருக்குது, அது கெப்பாசிட்டர் என்னன்னா, தானே போட்டிருப்பாங்க? ஆமாம், எல்லாத்துலேயும் ஒரு கெப்பாசிட்டர் போட்டு தான் இன்புட் வரும் உங்களுக்கு. அது வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும்னா என்னது, கரெக்டாக பவர் ஐசி கீழே சுற்றி வரிசையாக வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லைன் அதான் இருக்கும், பவர் ஐசி ஒட்டி ஃபர்ஸ்ட் லைனில் வந்து அந்த விபிஹெச் கெப்பாசிட்டர் தான் இருக்கும். ஓகேயா? சரி. ப்ளஸ் இதில் மேலே ஒரு லைன் போட்டுருக்காங்க பாருங்க, அதுவும் ஒரு Resist. ரெசிஸ்டர் கொடுத்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து இதோட எஸ்எம்பிஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஓகே. எஸ்எம்பிஎஸ் இன்புட், இதோட எஸ்எம்பிஎஸ் செக்ஷனுக்குள்ள இன்புட். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு விபிஹெச் இந்த போட்டு அப்புறம் உள்ளே போயிருக்கு. ஸோ சப்போஸ் இந்த ரெசிஸ்டர் ஓப்பன் ஆகிட்டுனா என்ன ஆகும், UPH உள்ள வராது. விபிஹெச் இங்கே இன்புட் ஆகாது. விபிஹெச் இது இன்புட் ஆகலைன்னு என்னது, இது ஃபங்க்ஷன் ஆகாது. Dead. செட்டு டெட்டு தான், ஒரு ரெசிஸ்டர் தான், பார்க்க போனால் ஒரு சின்ன ரெசிஸ்டர். ஆமா. ஆனால் நீங்கள் இதெல்லாம் பக்கை செக் பண்ணுவீங்க, பக்கெலாம் வரும். என்ன சார் இதில் பக்லைன் வருது, அப்புறம் ஏன் வர மாட்டேங்குன்னு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டு தானே? ஓகே. ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டர் போட்டு உள்ளே கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டர். அதை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். ஓகேயா? ஸோ மேக்ஸிமம் எம்டிகே பவர் ஐசியில் இந்த ரெசிஸ்டர் போட்டு ஃபஸ்ட்டு எஸ்எம்பிஎஸ்ன்னு போட்டு ஒரு செக்ஷன் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம செட்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரேட் ஆகக்கூடிய வோல்டேஜஸ் இருக்கு இல்லையா, ஆமாண்ணா. அது வந்து இதோ இன்புட்டை எடுத்துக்கிட்டு தான் அது ரெடி பண்ணும். அதாவது பவர் ஐசி, அதாவது இதுக்கு போகக்கூடியது, எதுக்கு போகக்கூடியது, ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போகக்கூடிய வோல்ட்டு. அப்புறம் ஒரு சில ஐசியை பொறுத்தளவு ஒரு ஒரு வோல்டேஜ் இருக்குது. நம்ம இந்த ஐசியில் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இது 5 பக் லைனுக்கு 5 காயில் 5 தடவை உள்ள விபிஹெச் இன்புட் ஆகிட்டு ப்ளஸ் எஸ்எம்பிஎஸ்க்குன்னு ஒரு ரெசிஸ்டர் போட்டு உள்ள ஒரு தடவை விபிஹெச் இன்புட் ஆகுது. ஓகே. இது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்தோன்னா பவர் ஐசியோட இன்புட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான். ஓகேயா? செகண்டு என்ன அப்படின்னா, ஆன் ஆஃப் சுவிட்ச். ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு எவ்வளோ வரும், 3.7 வோல்ட் வரும். ஓகே. அப்படியே விபிஹெச்சில் உள்ள வோல்ட்டு இதுக்கு வரும். ஓகே. இதை ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வோல்ட்டு செக் பண்ணணும். மூணாவது என்ன செக் பண்ணால், வி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வோல்டேஜ் எவ்வளவு, 1.2 வோல்ட். 1.2. அப்புறம் விஆர்டிசிங்கிறது வோல்டேஜ், இது 2.8 வோல்ட். 2.8. ஸோ இந்த சுவிட்சில் உள்ள வோல்ட்டு வி ரெஃபரன்ஸ் 1.2, விஆர்டிசி 2.8, இந்த 3 வோல்டேஜும் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜென்ரேட் ஆகக்கூடிய வோல்ட். சரி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இது சுவிட்சில் சப்ளை வரல, இல்லை இதில் வரல, இதில் ஏதோ ஒரு இதில் வரலன்னா கூட என்னது, உங்களுக்கு செட்டு ஆன் ஆகாது. ஓகே. ஓகேண்ணா. ஸோ இப்போ அந்த லைனில் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க செக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கெப்பாசிட்டியில் நம்ம செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கெப்பாசிட்டி ஓப்பன், ஏன்னா அது ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு கெப்பாசிட்டி எடுத்து பார்க்கலாம் ஷார்ட் போகுதான்ட்டு. அப்படியே ஷார்ட் போகல அப்படின்னா இந்த ஐசி தான் ஷார்ட். இப்போ என்ன பண்ணணும், ஐசி தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்க. சரியா? ஸோ சப்ளை, அதாவது நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரேட் ஆகக்கூடிய வோல்ட் வந்து என்னலாம், சுவிட்சு, வி ரெஃபரன்ஸு, விஆர்டிசி, இந்த 3 வோல்டேஜும் நம்ம செக் பண்ணணும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு அப்புறம் செக் பண்ணக்கூடிய என்னதுன்னா பக் வோல்டேஜஸ். பக் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா விப்ராக் அப்படிங்கிற ஒரு பஸ், ஒரு பக் லைனு. இது வந்து வி ப்ராசஸர் தான், விப்ராக்னு போட்டிருக்காங்க.
ஸோ ப்ராசஸர் போகக்கூடிய பக் லைன். ஓகே, இது எவ்வளோ வரும் அப்படின்னா 0.8 வோல்ட். எவ்வளவு? 0.8 வோல்ட் 0.8. சிபிக்கு போகக்கூடிய லைன். ஓகே, அப்புறம் பி கோர், இதுவும் கோர் லைனுக்கு கூடிய போகிறது, சிபிக்கு போகக்கூடியதான் 0.8 வோல்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகேண்ணா. அப்புறம் மோடம் இது ஒரு 0.9 வோல்ட் கிட்ட வரும். ஓகேயா? ஸோ இது எல்லாமே 0.8 0.9 1 இந்த 3 இதுக்குள்ளே வரும். உங்களுக்கு 0.8 டு 1 வோல்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேயா? இது மோடம்னா என்னது? நம்மளுக்கு ஆர்எஃப் ரிலேட்டடான உள்ள செக்ஷன், நெட்வொர்க் ரிலேட்டடானது. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய செக்ஷன் சிபியூ இருக்குல்ல இல்லையா, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய செக்ஷன் தான் வந்து என்னது சிபியூவில் மோடம்னு இருக்கும். ஸோ அதுக்கு போகக்கூடிய வோல்ட்டு தான் இந்த 0.9 வோல்ட். ஓகே, ஸோ இந்த மோடம் வோல்ட் வந்து கோல்காம் சிப்ஸ் இல்லைனா சிம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஜென்ரேட் ஆகும். ஆனால் மீடியா டெக்கில் இந்த மாடலில் சிம் போடாமலே ஜென்ரேட் ஆகும். ஓகே, இது இந்த ஐசிக்கு மட்டுமா இல்ல எல்லா ஐசிக்குமே அப்படிதானா? மீடியாடெக் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்ல மேக்ஸிமம் இதில் என்ன இருக்குது, மேக்ஸிமம் மீடியாடெக்ல பொறுத்தளவு உங்களுக்கு 6357 சிஆர்இ வரும். அப்புறம் 6358Wன்னு ஒரு ஐசி இருக்குது. அப்புறம் 6365ன்னு ஒரு ஐசி இருக்குது. இது எல்லாமே இதே டைப் தான் இருக்கும். மோடம் முதல்ல ஜென்ரேட் ஆகும். ஓகேயா? சரி சரிங்க. ஓகே, ஸோ ஒன்று வி ப்ராசஸர், அப்புறம் வி கோரு, அப்புறம் மோடம். இது மூணுலேயுமே வந்து 0.8 to 1 வோல்ட் கிட்ட வரும். ஓகேயா? இது நம்ம வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி செக் பண்ணலாம்? நார்மலாக யூஎஸ்பி கேபிளை மாட்டிட்டு செக் பண்ணிங்கன்னா இங்கே வோல்ட் உங்களுக்கு வரணும். ஓகேண்ணா. செக்கிங் எப்படி பண்ணுவீங்க? அந்த வோல்டேஜ் ஆன் ஆஃப் ஸ்விட்சை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே சார்? இல்ல, ஆன் ஆஃப் ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று ஆன் ஆஃப் ஸ்விட்சை ஒரு ஜம்பர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆன் ஆஃப் ஸ்விட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். இல்லை அதை விட சிம்பிளானா என்ன பண்ணலாம், யூஎஸ்பி கேபிளை மட்டும் மாட்டிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, ரெண்டுலேயும் செக் பண்ணலாம். சரி, யூஎஸ்பி கேபிள் மாட்டிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பேட்டரி மாட்டணுமா சார் அப்படின்னா பேட்டரி மாட்டக்கூடிய தேவையில்லை இந்த ஐசிக்கு. ஓகே சார். ஓகே, மாட்டிட்டு செக் பண்ணாலும் வரும், ஆனால் மாட்டக்கூடிய தேவை இல்லைங்கிற. ஓகேண்ணா. ஓகே, ஸோ அப்போ நம்ம சார்ஜ் இந்த கேபிளை மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணாலும் எவ்வளோ வரணும் உங்களுக்கு? 0.8 வோல்ட்டு மூணுலேயும் வரணும். ஓகே ஓகே சார். ஓகே, ஸோ அடுத்து VS1 அப்படிங்கிற ஒரு பக் ஜென்ரேட் ஆகுது. இந்த VS1 வந்து என்னது அப்படின்னா HLDOன்னு சொல்லுவாங்க. என்னது? ஹையர் எல்டிஓ. ஹையர் எல்டிஓவில் எவ்வளோ ஜென்ரேட் ஆகும்? 2 வோல்ட். 2.1 2 வோல்ட் இல்லை 2.1 வோல்ட். ஓகேயா? இது ஓகே HLDO ஜென்ரேட் ஆகும். ஓகேயா? இது வந்து HLDOங்கிறது என்னது? இதில் இதை வந்து எல்டிஓ லைனுக்காக, அதாவது பவர் ஐசி வந்து நிறைய எல்டிஓ லைன் ஜென்ரேட் பண்ணும். கரெக்டு தானே? அதில் 1.3 வோல்ட்டுக்கு மேலே என்னென்ன ஒரு எல்டிஓ லைன்லாம் வருது அப்படின்னா 1.8 வரும். ஸோ அந்த மாதிரி வோல்டேஜஸ் எல்லாம் வந்து இந்த HLDO மூலமாக தான் ஜென்ரேட் ஆகி வருது. புரியுதா உங்களுக்கு? இதில் பொறுத்தளவு உங்களுக்கு 0.6 வோல்ட் எல்டிஓ லைன் பார்த்தீங்கன்னா 0.6 வோல்ட் பார்த்துருப்பீங்க, 1 வோல்ட் பார்த்துருப்பீங்க, 1.1, 1.2, 1.8 இந்த மாதிரி வோல்டேஜ். இது பூராமே என்னது? எல்டிஓ வோல்டேஜஸ் தான். இதில் 1.3க்கு உள்ள என்னென்ன வோல்டேஜஸ் இதெல்லாம் வருதோ அதெல்லாம் லோயர் எல்டிஓ மூலம் ஜென்ரேட் ஆகக்கூடியது. 1.3க்கு மேலே 2 வோல்ட் வரைக்கும் என்னென்ன வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுதோ அதெல்லாம் HLDO மூலமாக ஜென்ரேட் ஆகுது. புரியுதா? ஸோ அதை பவர் ஐசி ஜென்ரேட், அதாவது பவர் ஐசி ஜென்ரேட் பண்ணக்கூடிய வேலை வந்து பவர் ஐசிக்குள்ளே தான். ஆனால் அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுதுன்னா, ஒரு பக்கு மூலமாக அதை அந்த ஆம்பியரை ஹையர் ஆம்பியரை